கண்ட்ரோல் பண்ணலாம் இருக்கு. ஆனா இப்படி செய்யலாம். இப்படியானது என்னன்னு சொன்னா நாங்கள் அந்த பாவிக்கிற அலைய பாருங்க எப்படி இருக்கு இந்த கடல் அலையினை சத்தத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்கு உப்பு குறை, இது காயறதுக்கு ஒரு 10 நாள் வரும். அது 2 நாள் வாங்கி அது ஒரு 2-3 நாள். பாத்தீங்கன்னா இதான் மீன் கூட. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து நண்பரோட வீட்டுக்கு வெளிகாமத்திலேருந்து வடமராட்சி நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய ஊர் வந்து குடத்தனை. நாங்கள் ஃபைனலாக வந்து 40 நிமிஷம் வைக்கோட்டத்தின் பிறகு வந்து குடத்தனையை நோக்கி வந்துட்டோம். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். குடத்தனைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் விசிட் பண்ணுறோம். நீங்க சொல்லணும் மின்னல் பவன் மின்னல் உற்பத்தி, மின்னல் கருவாட்டு உற்பத்தி நிலையம். உண்மையா பாத்தீங்கன்னு சொல்லி இங்க நிறைய ஆஃபர் கொடுக்கிறோம். ஐயோ 5000 ரூபாய்க்கு இவ்வளவு கருவாடா, 5000 ரூபாய்க்கு இவ்வளவு கொடுக்குறாங்களே, வாங்க பார்க்கலாம். இப்ப நம்ம மின்னல் கிட்ட வந்துக்கலாம். இவர் தான் மின்னல். இப்ப இதை சொல்ல போற அண்ணா இது என்ன விலையாண்ணா? தெரிஞ்சாங்கன்னா ஒரு கிலோ தெரியாதாங்க. இது என்னன்னு சொல்லுங்க. நம்ம என்ன இது? இதுதான் கருவாடு, இயற்கையான முறையில் தயாரிக்கிற கருவாடு. இங்க பாத்தீங்கன்னா இங்க கருவாடு இருக்கு. இதான் மீன்ல இருந்து வந்துற கருவாடு. அந்த கருவாட்டை அவர் வந்து விளங்கப்படுத்த போறாங்க. விளங்கப்படுத்துங்க. என்ன கருவாடு அண்ணா இது? மீன் கருவாடு. வழுக்கல் கருவாடு. இந்த 2 வால் கருவாடு. அண்ணன் மீனாவே சாப்பிடலாம் இல்லைன்னு வெட்டி காய வச்சு மீனாக்கிறீங்க. மீனா சாப்பிடல. மீனுக்கு சுவை இருக்கா? மீனோட புருஷன் சாப்பிடுறது. சரி சொல்லுங்க அண்ணா, என்ன மாதிரி வருது, எங்க வருது, எவ்வளவு விற்கிறீர்கள், எவ்வளவு செய்கிறீர்கள்? இது வந்து கிலோ வந்து எங்களுக்கு இப்ப முடியறது இந்த சீசன்ல, இந்த மாசத்துல வந்து முடிகிற விலை வந்து கிலோ 15,000 அப்படி முடியும். அதே மாதிரி இதே மீன் அங்க இருக்குது. அது வந்து 1 கிலோ வந்து 2,500. அண்ணா இது கொளுத்த மீன் அண்ணா, அது மெல்லிய மீன் அண்ணன். அண்ணன் மீன் 2,500 ரூபா, கொளுத்த மீன் 15,000 ரூபா அண்ணன். நீங்கள் அதை போட்டு காய்ச்சினா காஞ்சினா போகும். இதுவும் காயதான். அது காயறதுக்கு அண்ணா இதுக்கு உப்பு குறை, இது காயறதுக்கு ஒரு 10 நாள் வரும். அது 2 நாள் சரிவு குறைவு, அது உப்பு சரிவு கூட. அதுல உங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் இருந்தால் அன்னைய நாடவும் புலம்பெயர்ந்த தமிழர்களை இவர் அவமதிக்கிறார். சரிதானே? புலம்பெயர்ந்த தமிழர்களை நீங்க உள்நாட்டு உற்பத்தியில உள்நாட்டு தமிழர் சாப்பிடுவாங்க. நீங்க முழுக்க வெள்ளை நாங்கள் என்ன இந்த கருவாட்டு கட்டா 2 சாப்பிடுவோம். அது சாப்பிடலாம். இதான் 15,000 ரூபாய் மத்திய கருவாடு. எனக்கு 4 பிள்ளைகள் இனி 10 பெறாத மத்திய கருவாடு தேவையான அனோயன்பரி. நிச்சயமா அனோயனுக்கு தான் 10 கருவாடு தேவை. இவருக்கு காலம் தாழ்த்தும். இதுக்கு தாழ்த்துமோ இல்லாட்டி இல்லாம போவோ தெரியாது. அனோயனே கட்டாயமான பண்ண 5 கிலோ கருவாடுக்கு நீ ஓட பண்ணுங்க. இப்பவே வந்தாதான் கடைசி காலத்துல சரியா வரும். அடுத்ததான் நாங்க கருவாடு உற்பத்தி இது வந்து என்னன்னா மழை பாட்டு, மழை காலம் தானே, மழை பாட்டு இல்லைன்னா இதெல்லாம் அதே நாங்க இதெல்லாம் போடணும். மழை காலம் படியா கண்ட்ரோல் பண்ணலாம் இருக்கு. எவ்வளவு நேரத்துக்கு ஒரு கப்ரேட்டி விடணும்? நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா குடத்தனையில் இருக்கிற ஒரு டூரிஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்றில். இந்தியாவில் ஸ்விம்மிங் பூல், இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் இருக்குது. இந்த பெரிய ஸ்விம்மிங் பூலா என்னது? இதுதான் ஸ்விம்மிங் பூலா. 800 ரூபாய்க்கு ஒரு மாசம் வந்தாங்கடா. இது
எல்லாரும் வந்து வாங்க. இங்க வந்தா வந்து குளிக்கிறதுக்குரிய இடம் இருக்கு. இதுதான் ஸ்விமிங் பூல். அண்ணன் எங்கட வீடியோ பார்த்துட்டு வந்தா 20% வியூவை பார்த்தாலே இந்த இடம் அந்த மாதிரி இருக்கு. நாங்கள் அந்த பைக் நிற்கிற இடத்துல வந்து பைக்கை விட்டுட்டு இங்கே வந்து பாதை இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரால் வந்து செய்கிறதா தண்ணி ஆற்று வாயில் வந்து தண்ணி வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். உள்ளுக்கு வந்தால் கடலில் இருக்கிற ரால் வந்து இங்கே வந்து இனப்பெருகி இந்த சீசனுக்குள்ளே வந்து ரால் வந்து பிடிப்பாங்களா. இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ மூரிமட்டையால் ஓலை மேய்ஞ்சு சின்னமட்டையால் நட்டுருக்கிறாங்க. கடலில் அலையில சத்தத்தை பாருங்கள் இப்படி நல்லா இருக்குது. இருக்காடு கடற்கரையை பாருங்க எப்படி நீட்டா கிளீனா இருக்குண்டா. இவையெல்லாம் குளிக்கிறதுக்கு ரெடியா வந்தாங்களோ. அலையை பாருங்க எப்படி இருக்கு. இந்த கடல் அலையை சத்தத்தையும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி